ஐயோ மாமா இருந்த 200 ரூபாய் அந்த ஆளை பேசி கேட்டு கொடுத்துட்டேன். அது இருந்தாச்சும் ஒரு கட்டிங் வாங்கி போட்டுருக்கலாம். கட்டிங் வாங்கி போடலாமா? போடலாம், கொஞ்ச நேரம் கம்முனு இரு. என்ன பண்ண போறா சார்? ஐயோ மாமா உனக்கு தெரிஞ்சவங்களா? ஏய், நானே ஒண்ணுத்துக்கு உதவுது ஒட்ட காடு. உன்னை தவிர வேணும் யாரா தெரியும்? சார் உங்களையும் தெரியாது அவரையும் தெரியாது சார். இந்த ஜெல்லி மண்ணெலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எவ்வளோன்னு கேட்க வந்தோம். புதுசாக வீடு கட்ட போகிறோம் நாங்கள். ஆமா என்னடா தம்பி கேட்டது பதில் சொல்லாம 2 பேரும் தலையாடி கிடக்குறானுங்க மாத்தி மாத்தி. மா உங்களுக்கு தரலாமா வேணாமான்னு கண்ணாலே சைகை காட்டுனுங்கிறவான். என்ன எப்படி பேசி நிற்கிறீங்க? நீங்கள் வீடு கட்டலையா? கட்டலான்னு இருந்தோம், இப்ப கட்டுறதுக்கு பைசா இல்ல. கொஞ்சம் லேட் ஆகும் போலுக்குது. என் மாப்பிள்ளைக்கு வர வேண்டிய பணம்லாம் வரல, அதனாலதான் கொஞ்சம் லேட்டா கட்டலான்னு. இது யாருன்னா கேட்டா குத்துலான்னுக்குறான். ரெடியா இருக்குங்க. நீங்களே இங்க பாருங்க, வெளில போய் வாங்கினா மண்ணு 10,000 ரூபா, ஜல்லி 5,000 ரூபா, கம்பி 5,000 ரூபா, 20,000 ரூபாய் செலவாகும். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த கம்பி ஜல்லி உங்களுக்கே கொடுத்துறேங்க. தம்பி இன்னும் என்னடா யோசிக்கிறோம்? அங்க போய் வரணும்னா வண்டி செலவுலாம் நிறைய செலவாகும். 10,000 ரூபாய் கொடுத்து டக்குன்னு வாங்கு. அப்படியே சொல்கிறேன். இந்தண்ணா 10,000 ரூபாய்க்குது. இந்த ஜெல்லி மண்ணு நாங்களே அள்ளிக்கிறோம். மாமா மாமா ஓனர் வந்துட போறான், ஓடிடலாம். என்னடா தம்பி அவங்க அவ்வளோ அர்ஜென்ட்டா ஓடுறானுங்க, பணத்தை வாங்கிங்க. அக்கா விடுக்கா, எல்லாருக்கும் வரத்தான் வந்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு இருக்கோம், அதான் ஓடுறானுங்க. நோ சீக்கிரமா வந்துடுண்ணா. பா நாங்களாம் வரமாட்டோம், நீங்களே அள்ளிட்டு போயிடுங்க. அக்கா அவனுக்கு ஓடுற ஸ்பீடை பார்த்தா இது இல்ல இது ஓட்டு இருக்கோம், அதான் ஓடுறானுங்க. சரிப்பா நம்ம ஜெல்லி மண்ணு அள்ளுவோம்.